சூப்பரா இருந்துச்சுங்க. GBU குட் பேட் அக்லி வாவ். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த ஏப்ரல் 10th வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதாவது ஒரு ரியல் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டுக்காக எடுத்த படம் இது. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவருக்கு முதல்ல ஒரு பெரிய அப்ளாஸ். ஏன்னா வந்து ரியல் அஜித் சாரோட ஃபேனா அவர் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. பெருசா அஜித் சாருக்கு வந்து மெசேஜ் எல்லாம் சொல்லி அவர் வந்து பெரிய கதையெல்லாம் சொல்லி சொசைட்டியை மாற்றி அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அஜித் சாரும் ஒரு சூப்பராக ஃபன்னாக ஒரு ஹாப்பியாக ஒரு ஜாலியாக தெறிக்க விடுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் ப்ரோ வேற லெவலு. எங்கேயா ஸ்க்ரீன் பிளே லைட்டாக கம்மியானா கூட அப்படியே வைப்பை ஏற்றி அவர் வந்து சூப்பராக பண்ணிட்டாரு. ஒத்த ரூபா சாங் ஆகட்டும், சகலகலா வல்லவன் சாங் ஆகட்டும், எல்லாமே வேற மாதிரி லெவலாக இருந்தது. அண்ட் முக்கியமாக வந்து அஜித் சாருக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. அர்ஜுன் தாஸ் ப்ரோ வந்து அவர் வந்து இப்போ அப்கமிங் ஒரு ஆக்டர் தான். பட் ஆனால் அவர் வந்து இவரை மிரட்டுற மாதிரி ஒரு ஷாட் முடிஞ்சோன்னா அஜித் சார்ல என்ன வாய்ஸ் அப்படின்வாரு. எந்த ஒரு பெரிய ஹீரோ வந்து அந்த மாதிரி மற்ற ஆர்டிஸ்டை வளர்த்து விடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அவ்வளோ பெரிய மனசு அஜித் சாருக்கு. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. விடாமுயற்சி படம் வந்தது நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆனால் அதில் வந்து ஒரு ரியாலிட்டி பேஸ்டு ஒரு கதை மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது அப்போ நம்ம வந்து ஒரு மாஸ் படம் வேணும்னு நினச்சோம். அப்படி நினச்ச எல்லாருக்கும் இது மாஸ் இல்லை, ஒரு மரண மாஸ் படம். பாருங்க 1000 டைம்ஸ் சூப்பராக இருக்கு. அப்படியே லைனா பார்த்துட்டே இருக்கலாம் தொடர்ந்து. அதோட மேக்கிங் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. மேக்கிங் அந்த போட்டோகிராஃபி அந்த லொகேஷன்ஸ். அனு மேமுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும். ஆமா, அஜித் சார் சொல்லவே வேணாம். ரொம்ப 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 அழகா இருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. வச்சிருக்காரு. ஹாப்பி GBU அந்த ஹோல் டீமுக்கு. ஐ மீன் God bless you. Thank you.